அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தைப்பூசம் பௌர்ணமின்றதுனால கரிமலை ஆறுபடை வீடு முருகன் தியான பீடத்துக்கு போகலான்னு வந்தாச்சுங்க. இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. அந்த எவ்வளோ ஜனம் செய்கிறது, எவ்வளோ க்ரௌடாக இருக்காங்கன்னு பார்க்கலாம். நாங்கள் இதுக்கு முன்னே நிறைய பதிவுகளை இந்த கோயிலை பற்றி போட்டிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருகருக்கு உகந்த நாள்ன்றதுனால அங்கே போல எவ்வளோ ஜனம் எப்படி இருக்காங்க, அதனுடைய எவ்வளோ கூட்டமாக இருக்குன்ட்டு பார்க்கலான்ட்டு அங்கே போயிட்டோம். பார்த்திங்கன்னா பார்க்கிங் எல்லாமே ஃபுல்லாக ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும். அங்கே வண்டி போடுறதுக்கு கூட இடம் இல்லை, அவ்வளோ ஜனம். எல்லாமே வெளியே தான் விட்டுட்டு வர சொல்லிட்டாங்க. என்ட்ரன்ஸில் எல்லாம் ஃபுல்லாக முன்னே இருக்கிற இடம் ஃபுல்லாகிட்டு உள்ளவும் ஃபுல்லாகிடுச்சு. சரி வாங்க உள்ளே போகலாம். இப்போ பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு தான் ஃபஸ்ட்டில் போனோம். பார்த்திங்கன்னா நாங்கள் விநாயகர் கோயிலுக்கு உள்ளே போகிறோம். இப்போது பார்த்திங்கன்னா நம்ம அங்கே பார்த்திங்கன்னா 100 ரூபா தேங்காய் கொடுத்து கட்டுறாங்க. அது எதனால் என்ன பார்த்திங்கன்னா பசங்க இல்லாதவங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அது போல் நினச்சிட்டு கட்டுறாங்க. கண்டிப்பாக முருகர் அந்த அவங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுறாரு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்க ஒருத்தர் கட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஆசை முருகர் நிறைவேறதுனால அவங்களுடைய கோரிக்கை பார்த்திங்கன்னா அவங்க காசு அந்த குழந்தைய எடை போட்டாங்க பாருங்கள். அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போது அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு சரி ஆறுபடை வீடுக்கு போகலாம் வாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தேங்காய் எவ்வளோ ஜனம் கட்டியிருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக இது நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விநாயகர் கோயிலுக்கு ஃபஸ்ட்டில் போயிட்டு அந்த தேங்காய் வாங்கி கட்டுங்க. கண்டிப்பாக ஆசை உங்களுடைய ஆசையும் முருகர் நிறைவேற்றுவார். பாருங்கள் பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாகவே அங்கே ஃபுல்லாகிடுச்சிங்க. அங்கே வழியிலெல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கிறோங்க, அது மாதிரி கட்டுறாங்க. எடுத்து வீடு பார்த்திங்கன்னா இதுங்க கரிமலை ஆறுபடை வீடு முருகர் தியான பீடம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிவன் கோயில் பெருசாக சிவன் சிலையை கட்டிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாகவே நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த டைம் போக சொல்லவே நாங்கள் 10-11 மணிக்கு போனோம். ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாகவே பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாக ஆகிட்டு வெளியே விடுறதுக்கு தான் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்லேயே போலீஸ் எல்லாம் பாதுகாப்புக்காக நிறைய ஜனம் போலீஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ உள்ளே போகலாம் வாங்க. அங்கே எவ்வளோ ஜனம் எப்படி இருக்குன்ட்டு ஆறுபடையும் வீடு முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம் வாங்க. 10 to 11 நிலவரம் தாங்க இது. கண்டிப்பாக இன்னும் போக சரியான ஜனம் வரும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. கரிமலை ஆறுபடை வீடு முருகர் தியான பீடத்தை பற்றி நீங்கள் அடிக்கடி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, நன்றி.